அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தைப்பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா சிறப்பு தாங்க. எந்தவித கவலையும் இல்லை. தொழில் மாற்றம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும், பொருளாதார மாற்றமும் ஏற்படும். இதனால் மன நிம்மதியும் ஏற்படும். இவ்வளவு நாள் ஏதோ சின்னதாக போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தது கூட இப்போ உங்களுக்கு குழப்பம் தெளிவடைந்துடும். இதை செய்யலாம், அதை செய்யலாம், புதிய முயற்சி பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. சிறப்பாக இருக்குதுங்க. எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது. ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன தொழிலில் பிரச்சனைகளும் இப்போ அது சரியாகக்கூடிய நேரமாக இருக்குது. இதனால் ரிஷபராசிக்கு அற்புதமாக இருக்குதுங்க. அதே போல் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனால் இன்னும் உங்களுக்கு சிறப்பு பலனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோவிலுக்கு போவது ரொம்ப சிறப்புங்க. அந்த மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கருட பகவான் வெளியே இருப்பார் இல்லைங்களா, அவர் சன்னதியில் 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. பெருமாளுக்கு அதே போல் நல்லெண்ணெயில் 2 தீபம் பொங்கல் அன்றைக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க